நான் மகனா பொறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உனக்கு இந்த மாலை. சே, நீ ஒரு மனுஷனா? நீ உயிரோடு இருக்கும் போது பண்ணாத அட்டகாசமா, ஆடாத ஆட்டமா, செத்ததுக்கு அப்புறம் ஆடுற. நீ மண்டையை போட்டேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா பதிலகடி என்ன பண்ண? உன்ன மாதிரியே குணத்துல, நிறத்துல, சேட்டையில அச்சு வாத்த மாதிரி அப்படியே ஒரு பேரனை கொடுத்துட்டு போயிட்டியே, நீ உருப்பிடுவியா? அந்த பையன் இந்நேரம் எந்த தென்னை மரத்துல தொங்குறானோ, எந்த புளிய மரத்துல ஆடுறானோ. தாத்தா வந்துட்டான் ஆஞ்சநேய ராமனை தேடி. எல்லாம் உன்னால வந்தவன். என்ன உன் தனியா புலம்பல்? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். கேட்கவே இல்லை, அப்புறம் பதில் சொல்றது. கேட்காம சொல்ல மாட்டியா? என்ன தாத்தா சொல்லுங்க? எங்க இருக்கிற வர்ற? நான் ஆவண்ணா ராவணா வீட்டுல 5-6 தேங்காய் பறிச்சு போட்டு வர்றேன். பெரிய கலெக்டர் உத்தியோகம் தேங்காய் பறிச்சு போடுறது. என்ன பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னது? தூர தேங்காய் சத்தம் கேட்டா போதும், அடுத்த நிமிஷமே ஒரு துண்டு தேங்காய் என் வாயிட்டு இருக்கும். தாத்தா நீதான் மண்ணோட கவராளாச்சு, எனக்கா தெரியாது? டேய், எனக்கு தேங்காய் பொறிக்கிற பட்டமே உண்டுறா. ஊரே நாரிச்சு தாத்தா, உன்ன மாதிரி தான் இருப்பேன் நானு. உன் வாரிசாச்சா? டேய், வாரிசுங்கிறது தேங்காய்ல ஆரம்பிக்க கூடாது. என்ன மாதிரி தியாகம் பண்ணி அதுக்கப்புறம் வரணும். தாத்தா சொல்ற, அந்த காலத்துல நீ தியாகி நாடு சுந்தரம் வாங்கி கொடுத்த இல்லையா? பின்ன இல்ல பின்ன அதான் அதான். அதாவது உன்ன மாதிரி நான் தியாகி ஆனோம்னா மறுபடியும் வெள்ளைக்காரனை வர சொல்லி அவன் கூட சண்டை போட்டு அடிதடி மிதி உதையெல்லாம் வாங்கி இருக்கிற சொத்தெல்லாம் உன்ன மாதிரி வித்துட்டு தியாகி ஆகி தெருவுல போறதுக்கு நான் தயாரில்ல. ஆஹா, என்ன தாத்தா மண்டையில நெய் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, ஏண்ட அடிக்கிறாரு காரம் சொல்லிட்டு பின்னு 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 இப்படி என்ன தைக்கிற சாக்கல சைடு அடி அடிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. ஐயா, என்னை அடிச்சு இறங்கினா தாண்டா பயில்வான் மாதிரி நெஞ்ச துருத்திட்டு நடக்கலாம். ஆரோக்கியம் குறைஞ்சு போய் போனேன்னா இந்த தாத்தாவுக்கு பேரனை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு ஊரே ஏச்சுட்ட. தாத்தா அது எப்படி தாத்தா என்னைய பொத்தி பொத்தி வளர்க்கிற? காரணமா தாண்டா. ஏய், உன் அத்தை பொண்ணு வள்ளிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த 2 கண்ணாலையும் பாக்கணுமே. கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசா தாத்தா. ஏண்டா? நான் ஒரு வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வெள்ளைக்காரியவா? ஆமா. கொன்னுடுவே கொன்னு. கொன்னாலும் பண்ணுவேன். சவாலா? சவால் தான். பாப்போமா? பாப்போம். டேய், அப்புறம் பாப்போம். எப்ப? குளிச்சிட்டு முதல்ல நீ ராவண்ணாமானா ஆவண்ணா ரூணா வீட்டுக்கு போ. போய் அவரு இன்னைக்கு போர்பந்தர் போறாரு. போக வேணாம்னு சொல்லவா? நீ சொன்னாலும் அவர் போவாரா? அது சரி தாத்தா. போர் பந்தர்னா என்ன? போர்பந்தர் பறந்துருச்சா? தெரிஞ்சா தானே மறக்க. டேய், அதுதான்டா காந்தி பிறந்த ஊரு. அந்த ஊர் மண்ணை அள்ளி கூட்டு வந்து என்கிட்ட குடுக்க சொல்ற. மண்ணை? ஆமா. எதுக்கு? வச்சு குப்பிடுறதுக்குடா. தாத்தா தாத்தா. ஏண்டா ஏண்டா? கண்ணி அறியுது. அதான் என்ன உட்கார்றா. கண்ணி விநாயகனே வினை தீர்ப்பவனே யானை முகத்தோனே அப்பனே விநாயகா. நல்ல சிறப்பாச்சே. கோயில் கும்பிடுங்க தம்பி. பாவிகளா, உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்க இல்லையா? சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுக்கிறாங்க, இன்னும் செருப்பு திருத விட மாட்டேங்கிறாங்க. தாத்தா ஏண்டா, சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாலே செருப்பு காணாம போலியா? சுதந்திரம் வாங்கறதுக்கு அப்புறம் தான் போகுதா? பொண்டாட்டி காணாம போனா சுதந்திரம், ஆடு காணாம போனா சுதந்திரம், மாடு காணாம போனா சுதந்திரம். எல்லாத்துக்கும் நாங்க தான் கிடைச்சோமா? பின்னிடுவேன் பின்னி. தாத்தா முதல்ல இங்க அடிச்சா ரைட்டு, மறுபடியும் இந்த காலத்துல அடிக்கிறேன். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 49 வருஷம் ஆகுது. ஆமா. யார கேட்டா 47 வருஷம் சொன்னேன். ஆமா. ஏண்டா 2 வருஷம் எப்படா குறைக்கலாம்? நீ அவ்வளவு இலக்காரமா போச்சு. பொறுமையா தாத்தா, பொறுமையா இருக்கு. தெரியாம சொல்லிட்டு மனுஷங்க விட்டு அவ்வளவுதான். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சொன்னாலே அடிக்க வர்ற. ஏண்டா ஜெய்ஹிந்த் சொல்லும் போது செய்யற காரியப்படாது என்ன? இன்னொருத்த செருப்புக்குள்ள கால விடுற. அதையும் பாத்துட்டு அடிக்கி. செட்டிநாடு வீட பூரா பாக்கணும் நீங்க. நானும் சுத்தி காட்டிட்டேன். வேற ஏதாவது இது பாக்குறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா வச்சுக்க. எனக்கு இப்போ தமிழ் சினிமா பார்க்கணும். தமிழ் சினிமா பார்க்கணுமா? நான் காட்டுறேன், இப்ப காட்டுறேன். போமா? படம் போட்டவன லைட் ஆஃப் பண்ணிடுவான், தியேட்டர் இருட்டாயிரும். ஓரளவுக்கு நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியதான். கோ ஃபாலோ மீ. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் போட்டிருக்காங்க, அதான் அவளை கூட்டம். பட் நம்மளுக்கு கூட டிக்கெட் தேவையில்ல.
ஏன்னா தேட்டர் எங்க சித்தப்பன் தேட்டர். யூ நோ சித்தப்பா? ஐ ஆம் ஸ்மால் பாலர். கம் ஆன். ஹே, ஓபன் கேட். மூவ் இட். டேய் சிதம்பரம் வெள்ளக்காரி கூப்பிட்டு சினிமா போயிருக்காண்டா. அப்படியா? அக்கா அக்கா வெள்ளக்காரக்கா மனுஷன். ஐயா ஆத்தடி நான் திறக்கறக்கா நான் திறக்கறக்கா. அக்கா 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 தெரியாம பண்ணிட்டக்கா. அக்கா 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 அடி சண்டாளி மண்டே தந்து விட்டு போயிட்டானே. என்ன சிதம்பரம் வெள்ளக்காரி அடிச்சிட்டு போறா? அதை ஏன்டா கேக்குற? செட்டிநாடு விட்டு பூரா சுத்தி காட்ட சொன்னா சுத்தி காட்டினேன். உடனே சந்தோஷப்பட்டுட்டு என் தோல்ல கைய போட்டான். என்னை லவ் பண்றாளாக்குன்னு நினைச்சுக்கிட்டு சினிமா கொட்டைக்குள்ள கூட்டி போய் என் காலால அவ கிறண்ட கால தொட்டேன். அதுக்கும் சிரிச்சா. நான் உடனே முழங்காலையும் தொட்டேன். அதுக்கு இங்கிலீஷ்லயே சிரிச்சா. சரி உண்மைதான் ஒத்துக்கிட்டா போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு லேசா தொடையில கைய வச்சேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் சீரி செல்லை சேர்த்து விட்டா பாத்துக்கு ஒரு அற காது கேட்கலடா மாப்ள. அட மூதேவி, நீ தொட்டிய கரண்ட காலு கணுக்காலுன்னு அது வரைக்கும் அவளுக்கு கட்ட காலுடா. தொடையில இருந்து அவளோட நெஜ காலே ஆரம்பிக்குது. ஆமா இதே எப்படா உனக்கு தெரியும்? போன வாரம் நான் சினிமா கூட்டு போனல அவள. நீ நானும் என் பாடியை எவ்வளவோ டெவலப் பண்ணி அழகு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பாடி கேட்ட பாடி கிடைக்கலையே. போற போக்க பார்த்தா டெட் பாடி தான் கிடைக்கும் போது. இந்த வந்துச்சுடா பஸ். போன மாசம் போன பஸ் இந்த மாசம் வருது. இது வந்தா தானே வராண்டா தானே. நேர போறா என்ன நின்றா ரிப்பேரா? ஆஹா இலை அரை சைஸ்ல மறுபடியும் ஒரு வெள்ளைக்காரி வந்து இறங்கிருக்காடா. அவ உடல் வாகெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆவா போல இருக்கப்பா. எங்க தாத்தாவுக்கு கொடுத்த சவாலை நிறைவேற்றிட வேண்டியதான். டேய் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரா இங்க இருந்து போய் அவட்ட தான் கலாட்டா பண்ணுங்க. நான் ஓடி வந்து தடுக்கிற மாதிரி நான் தட்டுவேன். வாங்கிட்டு பேசாம ஆனா ஒரு கண்டிஷன். தப்பி தவறி அந்த பொண்ணு முன்னால என்னை தூக்கி போட்டு வெளுத்துறாங்கடா. அந்த பொண்ணு என்ன ரொம்ப கவனம் மனசுவா. என்ன ஓகே போங்க. நம்ம ஊருக்கு புதுசா இங்க கூட வந்தீங்கன்னா ஊரை எல்லாம் சுத்தி காட்டுவோம். யார் நீங்க? ஐயோ ஐயோ தெரியாம பண்ணமா? ஆமா உனக்கு ஒண்ணு ஆகலையா? எலாய் என்ன யார் நினைச்சீங்க? எம்ஜிஆர் படம் மட்டும் 200 பார்த்தவன்டா சிதம்பரம். என் மாட்டே காப்பாத்தினீங்க. இனிமே நான் உங்க கூட தான் வாழ்வேன். ஐயோ வாய்ப்பு இல்லையம்மா வாய்ப்பு இல்லையே. உங்க கூட தான் வாழ்வேன். அப்படியா? சரி இரு. எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணணும்னு. உன் ஆசை நிறைவேற்றுறேன். ஓகே தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. யார் இந்த பையன்? பையன் இல்ல தாத்தா பொண்ணு. கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். கல்யாணமா? ஏன் தாத்தா பதற? காதலுக்கு கண்ணு இல்ல. இதுக்கு துணி இல்ல முடி இல்ல ஒரு மண்ணு இல்ல. ஐயோ இது அவங்க நாட்டு செயல் தாத்தா. இந்த பாரின் பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்குறப்ப 5 காலி பசங்க இந்த பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்க. உடனே அதை பார்த்து நான் துடிச்சு போய் நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த 5 பேரையும் அடிச்சு துரத்துனேன். சீ கழுத. அவங்க எதுக்காக ஆசைப்பட்டு துரத்துறாங்களோ அதே ஆசைக்காக தாண்டா நீயும் அவங்களோட சண்டை போட்ட. ஐயோ அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க தாத்தா. அதுக்கப்புறம் பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அழுகி போயிடுமே. இது என்ன மாம்பழமா? தாத்தா ஒரு பொண்ணு வந்து கணிக்கு சமம் தாத்தா. அதனாலதான் மனசு கேட்காம அவங்க நாட்டு வழக்க பிரகாரம் அவ கையில மோதிரமும் ஓ சம்பிரதாய பிரகாரம் அவ கருத்துல தாலியும் கட்டி கூட்டி வந்திருக்கேன். இந்த மாதிரி தொங்கு. ஏடா டேய், வெள்ளைக்காரன் நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்துற ஒரு தியாகி வீட்டுல ஒரு வெள்ளைக்காரியை கூட்டி வந்திருக்கிறியாடா? தாத்தா நீ வரது வெள்ளைக்காரன், நான் கூட்டி வந்தது வெள்ளைக்காரி. துப்புவேன் துப்பிட்டு அப்புறம் என்ன? ஏம்மா எது மேல பிரிய வைக்கிறது, எதை பார்த்து ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது உனக்கு. நீயும் நல்ல சிவப்பு, இவனும் தீஞ்ச கருப்பு. இவங்கிட்ட எப்படிமாவும் மனசை பறி கொடுத்த? எங்க நாட்டுல எவ்வளவு பேர் நீக்ரோஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுது. இந்த பையன் எவ்வளவு பெட்டர். பையனா? என்ன தாத்தா அதுக்குள்ள பையன் கையின்னு ஆரம்பிச்சா? இப்பத்தானே ஆரம்பம். போ பாரு. நல்ல வேலை கிளம்ப போயிடுச்சு. அவருக்கு என்ன நீ அழகிய முகம், அவருக்கு என்ன லூசி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் காலகாலத்துல ஒரு பிள்ளைய பெத்து எங்க தாத்தா அப்புறம் வெள்ளைக்காரன் அனுப்புற மாதிரி ஒண்ணு சேர்த்து அனுப்பிட்டாருன்னா என் கதி அதோ கதி ஆயிப்போம். வா காதல் உலகத்தில் சஞ்சரிப்போம். வா வா ஆஹா ஆஹா யார் நீ? எங்கே லூசி? லூசியும் இல்ல ஊசியும் இல்ல. நான் தாயம் அத்தை பொண்ணு வள்ளி.
தாத்தா தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. தாத்தா ஏமாத்த சொன்னாரா? தாத்தா கூப்பிட்டியா கண்ணா? நீ இன்னும் போகலையா? நீ ரூமுக்குள்ள போல போய் இத வச்சு என்ன பண்ண? சிக்கடு. என் வாழ்க்கையில விளையாண்டிய தாத்தா. வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணி வெளிநாடு போல சுத்தணும்னு ஆசைப்பட்டனே, இப்படி உள்ளூர் ஐட்டத்தை தள்ளி விட்டியே. டேய், உன் அத்தை பொண்ணு உனக்கு ஒரு ஐட்டமா? ஏண்டா வேளச்சேரி கூட போறதுக்கு வக்கில்லாத பையன் வெளிநாட்டுல போய் சுத்த போறியா? ஏண்டா டேய், உன் வயசு என்ன, என் சர்வீஸ் என்ன, எங்கிட்டயே சவால் விடுறியா? அது எப்படிடா சுண்டி சொன்ன? தாலி தொங்குதுன்னு சொன்னேன். அது எப்ப தொங்கிச்சோ அந்த நிமிஷமே நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா மரியாதையா கொடுத்துறமண்ணு. நீ உள்ள போ, நான் நிஜமா வெளியே போறேன். அது என்ன உள்ள வழியா? நான் என்ன மங்காத்தா விளையாட போறேன்? போட ஓடி